இப்ப பாப்போம். இவர் பேர் என்னது? தோமா. இவர் எத்தனாவது சீசன் இயேசு கிறிஸ்துவுக்கு? 7வது சீசன். நல்லா புரிஞ்சு. இவருக்கு சந்தேகத்துவம் யாருன்னு பேரு. ரொம்ப சந்தேகப்படுவாரு. சரிங்களா? நம்மள மாதிரி இல்ல, ரொம்ப சந்தேகப்படுவார். ஆனா ஏசப்பாக்காக விசுவாசமா என்ன பண்ணாரா? நிறைய காரியங்களை செய்தார். அதை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். யாராவது 2 பேர் இங்க வந்துருங்க ப்ளீஸ். 2 பேர் வாங்க. குட்டிஸ் வாங்க வாங்க. கம் கம் கம். வாங்க. 2 பேர் தான். இதை நீங்க பிடிச்சுங்க. ஓகே. அப்படின்னு எந்த சேர்ந்து? சரி. நேத்து எதை கத்து கொடுத்தேன்? நேத்து தோமா எங்க வரணும்னு சொல்லிட்டு சீட்டு விழுந்தது. எப்போ சீட்டு போடுற அந்த காரியம் வந்துச்சு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து 3ஆவது நாள் உயிரோடு கூட இருந்து 40 நாள் இங்க இருந்தார். பூமியில இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் பரலோகத்துக்கு என்ன பண்ணாரு? கடந்து போனான்னு சொல்லிட்டு நேத்து நீங்க எத்தனை பேர் வந்து சாமுவேல் அண்ணன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னு தெரியல. அதுல அழகா ஒரு சின்ன என்ன பண்ணாரு? ஒரு அட்டையில செட் பண்ணி அவர் பரலோகம் ஏறி போற மாதிரி அந்த அழகா ஒரு கிரியேஷன் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா? சோ அது போல அவர் பரலோகம் ஏறி போயிட்ட பிறகு 11 சீஷர்களுக்கு சீட்டு போட்டாங்க. யார் யார் எந்தெந்த ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து பர்த்தியா, மேஷியா, பெர்சியா, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு போகணுன்ற ஒரு காரியம் வந்தது என்று நம்ம நேத்து பார்த்தோம். புரியுங்க? இன்னைக்கு ஸ்டோரியில பார்க்க போறோம். இன்னைக்கு ஸ்டோரியில என்ன தெரியுது? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து, அப்புறம் வேற என்ன தெரியுது? தோமா இருக்கிறாரு, அப்புறம் சிலுவை இருக்குது இல்லைங்களா? சரி, இப்போ தோமாவுக்கு மற்ற ஊரெல்லாம் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்தியாவுக்கு வந்து என்னால போக முடியாத ஒரு, ஏன்னா எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. இந்தியாவில் வந்தா நம்ம என்ன பேசணும்? தமிழ் பேசணும், ஹிந்தி பேசணும், நிறைய தெலுங்கு பேசணும், மலையாளம், அந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா இந்தியாக்குள்ள ஒருத்தா. ஆனா அவரு தோமா வரும்போது ஒரு காரியம், இந்த ஊருக்கு வரணும்னு தோமாவுக்கு வர அந்த எண்ணங்கள் இல்லை. ஏன்னா இந்தியாவுக்கு செல்ல தயக்கம் காட்டினாராம். பைபிள்ல சொல்லி தயக்கம் காட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரதுக்கு அவருக்கு எண்ணம் இல்லாம 2 முறை என்ன பண்ணாலும் கப்பல் துறைக்கு கடந்து வந்தாராம். ஆர்பாருக்கு கடந்து வந்துட்டு இருக்கிறாரு. சரி, இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 2 முறை என்னவும் தெரியல, அவருக்கு மனசு கேட்கல. என்னால அங்க போய் எப்படி நான் அந்த மொழிகள்லாம் கத்துன்னு எப்படி இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ல முடியும்? இப்ப நம்ம அங்கிருந்து என்ன பண்ணோம்? வேற ஒரு ஊருக்கு போனாலே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? இங்க வந்து இந்தியாவுக்கு வரணும். அங்கிருந்து பெத்லகேம்ல இருந்து இங்க இந்தியாவுக்கு வந்து இங்க இந்தியாவில் என்ன மொழி இருக்குதோ அந்த மொழியை கத்துக்கணும். அங்க இயேசு கிறிஸ்துவ சொல்லணும்னு பெரிய கடினமான ஒரு காரியமா இருந்துச்சு. அதனால அவருக்கு இந்தியாவுக்கு வர தயக்கம் காட்டினாராம். 2 முறை இந்த மாதிரி கப்பல் துறைக்கு கடந்து வந்து திரும்ப வீட்டுக்கு வரும்போது 3வது முறை நடந்த சம்பவத்தை தான் நீங்க இங்க பாக்குறீங்க. இந்த பிக்சர்ல இப்படி காட்டிக்கிறாங்க, ஆனா அப்படி இல்ல. அவர் கப்பல் துறையில இருந்து ரொம்ப தூரத்துல கடந்து வராராம். திருப்பி நம்ம வீட்டுக்கு போயிடலாம், வானா நம்ம இங்கே எங்கன்னா ஊழியம் செய்யலாம், நமக்கு தான் 3 இடம் கொடுத்துக்கிறாங்களே, அங்கங்கன்னா ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்யலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு முறை இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு மறுபடியும் வரத்தை பாக்குறாராம். இந்த ஆண்டவர் தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, மறுபடியும் ஏன் சிலுவையை சுமந்து கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா? கவனிங்க, கேள்வி கேட்கும்போது அப்பதான் பதில் சொல்ல முடியும். சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போது இவர் ரொம்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்து மறுபடியும் ஓடுறாராம். அவருக்கு முன்னாடி போய் நிக்கிறாராம். ஆண்டவர் பாக்குறாராம், என்ன தோமா நீ இந்தியாவுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கேட்கிறாராம் தோமாவை பார்த்து. தோமா சொன்னாராம், நான் அந்த ஊருக்கு போனா ரொம்ப தூரமா இருக்குது, எனக்கு பழக்கம் இல்லாத நபர்கள், ஒரு ஜனமும் அங்க எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது, நான் எப்படி போறது? அங்க போய் புதுசா ஒரு மொழியை கத்துக்கிட்டு எப்படி ஆண்டவர் உங்களை குறிச்சு சொல்லுதுன்ற அந்த தயக்கம் அப்படின்றாராம். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாராம், சரி தோமா, நான் மறுபடியும் சிலுவை சுமக்க தயாராயிட்டேன், நான் இந்தியாவில் இருக்கிற ஜனங்களுக்காக நான் போய் சிலுவை சுமக்கவும் ஆயத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அந்த காரியத்தை கேட்கும் போது தோமாவுக்கு ரொம்ப கஷ்டமாச்சான். மறுபடியும் இயேசுவை சிலுவையில அறையக்கூடாது, நம்ம பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு முறை அறையப்பட்டது போதும் திரும்ப என்ன பண்ணுவானா? அறைய வேண்டாம், நான் போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தயக்கம் கட்டிய தோமாவுக்கு தரிசனம் கொடுத்து நீங்க இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தவர் இயேசுவானவரே. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம கூட இயேசுப்பா குறிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய தயக்கம் காட்டுறோம். சில நேரத்துல இங்க எதுக்கு சண்டே கிளாஸ் நடத்துறாங்க தெரியுங்களா? இயேசுவா எப்படியாவது நீங்க தெரிஞ்சுக்கணும், நல்ல பிள்ளைங்களா மாறணும். இன்னைக்கு கலாச்சாரம் மாறி போச்சு, இன்னைக்கு எல்லா காரியமும் மாறி போச்சு. இன்னைக்கு வந்து நிறைய ஃபேஷன் உள்ள வந்துச்சு, உலக காரியம் உள்ள வந்துச்சு. இன்னைக்கு நல்ல பிள்ளைங்களா இருக்கிறவங்களை கூட கெடுக்கிற அளவுக்கு காரியங்கள் உள்ள வந்துச்சு. ஆனா நல்லதை கத்துக்கிறதுக்கு ஒரு சில இடங்கள் மட்டும்தான் நமக்கு இருக்குது. அப்படியாப்பட்ட